நேற்றைய இரவு ஈரானுடைய நேரப்படி 8 மணிக்கு தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில அதே நேரத்தில் சரியாக ஈரான் அறிவித்ததை போன்று பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பஹ்ரைன் தலைநகரில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்கிற அமேசான் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது. போற போக்க பார்த்தா புட்டின் தான் கொண்டு வந்து சமாதானத்தை தர வேண்டி வரும். ஏன்னு கேட்டா புட்டினோ அல்லது சீனாவோ சொன்னா மட்டும்தான் ஈரான் முடிவுக்கு வருவாங்களே தவிர அமெரிக்காவோட பேச்சை கேட்க மாட்டாங்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கே தெரிந்த காரணத்தினால உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஆயுதத்தினாலையும் நாங்க ஆயுதம் தயாரிக்கிறோம் என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதை கண்டுபிடிச்சாலும் அதை அழிக்கவும் முடியாது. அவ்வளவு பாதுகாப்பான நீங்க கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இடத்துலதான் நாங்க ஆயுதங்களை தயாரிக்கிறோம், ஆயுதங்களை இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் எங்களுடைய ஆயுத குடோனுகள் அங்கதான் இருக்கிறது. இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டா, இந்த ஈரானுடைய அணுசக்தி பிரச்சனையை யுத்தத்தால தீர்க்க முடியாது, பேச்சுவார்த்தையால மட்டும்தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிறாரு. இவரும் ஈரான் கொடுத்த அடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு தொடர்ச்சியாக 2 ஆண்டுகளுக்கு மேலாக பாலஸ்தீன அப்பாவிகள் மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தாக்குதல்கள் நடைபெற்று அது ஒரு யுத்த நிறுத்தமாக மாற்றப்பட்டு இன்றோடு 174வது நாளாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஈரான் மீதான அமெரிக்க இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவங்களுடைய தாக்குதல்கள் தொடங்கி 1 மாதத்தை தாண்டி இருக்கக்கூடிய சூழலையும் ஈரானுடைய ஆட்சி அதிகாரம் இன்னும் வீழ்த்தப்படவில்லை. ஆனால் யுத்தம் ஆரம்பித்து 3வது நாள்ல இருந்து ஈரானை நாங்க தோக்கடிச்சிட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டோம் எல்லாம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் கிளிப்பிள்ள மாதிரியே சொல்லி கொண்டிருந்தாரு. ஒரு கட்டத்துல நாங்க ஜெயிச்சிட்டோம் பாரு, ஈரானை தோக்கடிச்சிட்டோம்னு சொல்லுவாரு. மறுகட்டம் ஈரானுங்கள்ட்ட கெஞ்சுது யுத்தத்தை நிறுத்த சொல்லி அப்படிம்பாரு. ஜெயிச்சதுக்கு பிறகு ஏன் அவங்க கெஞ்ச போறாங்க, அதான் தோத்துட்டாங்கன்னு அர்த்தமாயிருமா இல்லையா? ஆனா ஈரானுங்கிட்ட கெஞ்சுது, ஈரானுடைய புதிய அதிபர் கெஞ்சுறாரு அப்படிம்பாரு. பிறகு ஈரான் ஹொர்முஸை திறக்க மாட்டேங்கிறாங்க, அது பெரிய பிரச்சனையா இருக்குது அப்படிம்பாரு. இந்த மாதிரி அவருடைய முரண்பட்ட பேச்சுக்கள் உலகம் முழுவதும் அவரை ஒரு கேலிக்குரியவராக மாற்றி இருக்கக்கூடிய சூழல்ல இன்றைய நாளிலும் ஒரு பலத்த மாற்றம் மத்திய கிழக்கிலே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஈரான் விடாப்பிடியாக இந்த யுத்தத்திற்கு நிரந்தர தீர்வு வேண்டும் என்பதில் மிக உறுதியாக இருக்கக்கூடிய சூழல்ல தான் ஒரு நாளுக்கு முன்பதாக ஈரான் விடுத்திருந்த ஒரு முக்கியமான அறிவிப்பு தான் அமெரிக்காவினுடைய மிக முக்கியமான கம்பெனிகளுடைய லிஸ்ட் எல்லாம் வெளியிட்டு இந்த நிறுவனங்கள் மீது தாக்குதல் நடத்த போகிறோம், அத்தனை பேரும் அதிலிருந்து வெளியாகிருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அறிவிச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் அவர்கள் விடுத்திருந்த பல நிறுவனங்களுடைய பட்டியலை நம்ம ஒரு தனி வீடியோவாக கூட வெளியிட்டிருந்தோம். நேற்றைய இரவு ஈரானுடைய நேரப்படி 8 மணிக்கு தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லியிருந்த நிலையில அதே நேரத்தில் சரியாக ஈரான் அறிவித்ததை போன்று பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய பஹ்ரைன் தலைநகரில் அமைந்திருக்கக்கூடிய அமெரிக்காவுடைய மிக முக்கியமான ஒரு கம்பெனியாக இருக்கிற அமேசான் மீது தாக்குதல்களை நடத்தி இருந்தது. சொன்னது போன்று தாக்குதல் நடத்தியிருந்த அதே நேரம் நேற்று அதே நேரத்திலேயே UAE மேலையும் பலத்த ஒரு தாக்குதலை நடத்தி இருந்தது ஈரான் என்கிற செய்திகள் வெளியாகி இருந்தது. ஆனா அவங்க அக்யூரேட்டா எந்த இடத்துக்கு தாக்குதல் நடத்தினாங்கிற செய்திகள் வெளியாகவில்லை. அதே நேரம் இஸ்ரேல்ல இருக்கக்கூடிய சில இஸ்ரேலுக்கு சொந்தமான கம்பெனிகள் மேலேயும் அவர்கள் தாக்குதல் நடத்திய செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஆனால் இஸ்ரேலிய ஊடகங்கள் அந்த நிறுவனங்களுடைய பெயரை குறிப்பிடாமல் தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். இந்த நிலையில பஹ்ரைன்ல இருக்கக்கூடிய அமேசான் கம்பெனி மேல நடத்தப்பட்ட தாக்குதல் மிக முக்கியமான ஒரு தாக்குதலாக கருதப்படுகிறது. காரணம் என்னன்னா, அமேசான் கிளவுடை தான் பெரும்பாலும் பஹ்ரைனுடைய அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்கிற தரவுகள் மிக தெளிவாக ஈரானுக்கு கிடைத்திருக்கிறது. தாண்டி அமேசானுடைய இணையதள சேவையில தான் முழுவதுமாக பஹ்ரைனுடைய அரச இணையதளங்கள் எல்லாமே செயல்பட்டு வருகிறது என்பதை அடிப்படையாக கொண்டுதான் அமேசான் மேல முதல் கட்ட தாக்குதல்களை நடத்தி இருக்கக்கூடிய ஈரான் இந்த தாக்குதல்கள் வெறும் எச்சரிக்கை தாக்குதல்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது ஒரிஜினலாகவே நாங்கள் நடத்தின தாக்குதல் கிடையாது, வார்னிங்காகத்தான் இந்த தாக்குதல் நடத்துகிறோம், ஒரிஜினல் தாக்குதல் விரைவில் நடத்தப்படும் என்பதை அறிவித்திருக்கக்கூடிய சூழல்ல தான்
ஆஸ்திரேலியா நேற்றைய தினம் தங்களுடைய வான்பரப்பை அமெரிக்கா இஸ்ரேலுக்காகவும் ஈரானுக்கு எதிராகவும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருந்தது. அதே போன்று மிக தெளிவாக பிரான்ஸ் தன்னுடைய வான்பரப்பை இந்த யுத்தத்தில் அமெரிக்கா பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருக்கிறது. அதற்கு முன்பதாகவே ஸ்பெயின் அறிவிச்சிட்டாங்க. இந்த நிலையில் ஆஸ்திரியாவும் இன்றைய நாளில் ஒரு முக்கியமான அறிவிப்பை விடுத்திருக்கிறார்கள். தங்களுடைய வான்பரப்பை இஸ்ரேலுக்கான ஆயுதங்களை கொண்டு செல்வதற்கும் ஈரான் மீதான தாக்குதல் நடத்துவதற்கான இராணுவ பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தக்கூடாது என்று அறிவித்திருக்கிறார்கள். இதுதான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு வரக்கூடிய மிகப்பெரிய கோபமாகவே இருக்குது. என்னன்னு கேட்டா, ஈரான் மேல எவ்வளவு பெரிய யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், நேட்டோ வரமாட்டேங்கிறான், யூரோப் கண்ட்ரிஸ் வரமாட்டேங்கிறான், யாருமே வரமாட்டேங்கிறாங்க. ஆரம்பத்துல எல்லாம் எல்லோரையும் கூட்டிக்கிட்டு போய் தாக்குதல் நடத்தி நாங்க ஜெயிச்சிட்டோம் பாங்க. இப்பொழுது தனியாக விடப்பட்டிருக்கிறதுனால ஜெயிக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறார் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் என்கிற நிலையில இன்றைய தினம் வெளியாக இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டா, சவுதி அரேபியாவினுடைய பட்டத்து இளவரசர் முகமது பின் சல்மானோடு ரஷ்யாவினுடைய அதிபர் விளாடிமிர் புட்டின் ஒரு பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்கிறார். இந்த யுத்தத்தை விரைவிலேயே முடிவுக்கு கொண்டு வருவதற்கான பேச்சுவார்த்தை என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பேச்சுவார்த்தை தான் நடத்தப்பட்டிருக்கிறது. விளாடிமிர் புட்டின் இந்த யுத்தத்தில் நேரடியாகவே தலையிட்டு பேசக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த சந்தர்ப்பம் மாறி இருப்பதை நம்ம பார்க்க முடியும். போற போக்க பார்த்தா புட்டின் தான் கொண்டு வந்து சமாதானத்தை தர வேண்டி வரும். ஏன்னு கேட்டா, புட்டினோ அல்லது சீனாவோ சொன்னா மட்டும்தான் ஈரான் முடிவுக்கு வருவாங்களே தவிர அமெரிக்காவோட பேச்சை கேட்க மாட்டாங்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கே தெரிந்த காரணத்தினால இந்த நிலையில தான் போய் முடிய போகுதோ என்கிற நிர்பந்தம் எல்லாம் தற்போது உருவாகி இருக்கிறது அமெரிக்காவுக்கு. இப்படியான சூழல்ல தான் யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். அதற்கு நாங்கள் முழுவதுமாக உங்களோடு நின்று பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம், என்ன செய்யணும் என்று சொல்லுங்க என்கிற விதமாக இன்றைக்கு சவுதி அரேபியாவினுடைய பிரின்ஸோட பேசியிருக்கிறாரு ரஷ்யாவினுடைய அதிபர் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் தொடர்ந்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் விடுத்து வரக்கூடிய ஒரு செய்தி. எப்ப பாரு அவங்களோட அறிக்கையில் என்ன இருக்கும்னு கேட்டா, நாங்க ஈரானுடைய ஏவுகணை கேப்பபிலிட்டியை இல்லாமலாக்கிட்டோம், ஈரானுடைய இத்தனை ஏவுகணை தளத்தை அழிச்சிட்டோம், ஈரானுடைய ஆயுதங்கள் எல்லாம் நாசமா போயிடுச்சு, நாங்க தான் லீடிங் அப்படின்னு சொல்லி கொண்டிருப்பாங்கல்ல. இன்னைக்கு ஈரானுடைய இராணுவங்களுடைய கூட்டு இராணுவங்களுடைய செய்தி தொடர்பாளர் ஜொல்பகாரி மீண்டும் ஊடகங்களுக்கு பேசி இருக்கிறாரு. ஈரானை பொறுத்தவரையில் ஈரானுக்கு 2 விதமான இராணுவங்கள் இருக்குங்கிறத நம்ம பலமுறை சொல்லி இருக்கிறோம். ஒன்று நாட்டுக்கான பொதுவான இராணுவம், நம்ம நாட்டில் எல்லா இராணுவங்களையும் இருக்கிற மாதிரி. இதே நேரத்தில் முழுவதுமாக ஆட்சி கட்டமைப்பையும் அந்த ஸ்ட்ரக்சரை தக்க வைக்கிற விதமாக நேரடியாக ஆயத்துல்லா அலி முஜிதபாவுக்கு கீழே, அந்த நாட்டினுடைய சுப்ரீம் லீடருக்கு கீழே கண்ட்ரோல் ஆகக்கூடிய விதமாகத்தான் மெயின் இராணுவமே அவங்க கட்டமைச்சிருக்கிறாங்க. அதுதான் அங்க இருக்கக்கூடிய IRGC, இஸ்லாமிய புரட்சிகர காவலர் பிரிவு என்று சொல்லி அறியப்படக்கூடிய அந்த அமைப்பு. அந்த அமைப்பும் அதே போன்று நேரடியாக இருக்கக்கூடிய இராணுவம், இவங்க எல்லாருமே சேர்ந்து இந்த யுத்தத்தில் விடுக்கக்கூடிய அறிவிப்புகளை ஹாத்தமல் அன்பியா என்கிற ஒரு இராணுவ பிரிவினுடைய செய்தி தொடர்பாளராக இருக்கக்கூடிய ஜொல்பகாரி அவர்கள் தான் வெளியிடுவார்கள். அந்த அடிப்படையில் ஜொல்பகாரி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அதில் அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, உங்களுக்கு உண்மையிலேயே ஒன்றும் தெரியல, நீங்க எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இஸ்ரேலும் அமெரிக்காவும் பல அறிக்கைகளை வெளியிடுறீங்க, உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லி வெளியிட்டிருக்கக்கூடிய அறிவிப்புல என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களுடைய ஆயுத கிடங்குகளை அழிச்சிட்டதா சொல்றீங்க, எங்கள்கிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொல்றீங்க, எங்ககிட்ட ஆயுதம் இல்லைன்னு சொன்னா நாங்க இப்படியெல்லாம் அட்டாக் பண்ண முடியுமா? நீ இல்லைன்னு சொல்ல நாங்க உங்க மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நேத்து ஒரே நேரத்தில் 100 ஏவுகணை தாக்குதல்களை நடத்தி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது எங்ககிட்ட ஆயுதம் இல்லைன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? எங்களுடைய ஆயுத கிடங்குகளை அழிச்சிட்டதாக நீங்க சொல்றீங்களே, உண்மையிலேயே உங்களோட இன்டெலிஜென்சி ஃபெயில் அப்படிங்கிறாரு. உங்களுடைய உளவுத்துறை என்ன உளவுத்துறை? உங்களால எங்களுடைய தகவல்களை சேகரிக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றான்னு கேட்டா, உங்களுக்கு உண்மையிலேயே எதுவும் தெரியாது, உங்களுக்கு உண்மையிலேயே எங்களுடைய எல்லா ஆயுதத்தையும் அழிச்சிட்டோங்கிற எண்ணத்துலதான் நீங்க இருக்கிறீங்கன்னு சொல்லி சொன்னா தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. சிக்கி இருக்கக்கூடிய சகதியில் மிகவும் ஆழமாக சிக்க போகிறீர்கள். ஏற்கனவே எங்ககிட்ட மாட்டிக்கிட்டு அடி வாங்கி செத்துக்கிட்டு இருக்கிறீங்க, இன்னும் ஆழமாக சிக்கி சாக போறீங்கிறத புரிஞ்சுக்கிறீங்கன்னா எங்களுடைய ஆயுத பலம் உங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, எங்களுடைய மூலோபாய இராணுவ உற்பத்தி நிலையங்கள், ஆயுதங்களை நாங்க எங்க தயாரிக்கிறோம், எப்படி தயாரிக்கிறோம், எவ்வளவு ஆயுதம் இருக்குதுங்கிற இந்த விவகாரம் எல்லாம் உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிமுகம் இல்லாத, உங்களால் ஒருபோதும் சென்றடைய முடியாத இடங்களில் நடைபெற்று வருகிறது.
உங்ககிட்ட இருக்கக்கூடிய எந்த ஆயுதத்தினாலையும் நாங்க ஆயுதம் தயாரிக்கிறோம் என்பதை உங்களால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அதை கண்டுபிடிச்சாலும் அதை அழிக்கவும் முடியாது. அவ்வளவு பாதுகாப்பான, நீங்க கண்டுபிடிக்கவே முடியாத ஒரு இடத்துல தான் நாங்க ஆயுதங்களை தயாரிக்கிறோம், ஆயுதங்களை இஷ்யூ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்ன வரைக்கும் எங்களுடைய ஆயுத குடோனுகள் அங்கதான் இருக்கிறது. எனவே அங்கங்க 2-3 இடத்தை அடிச்சுட்டு எங்களுடைய ஆயுதத்தை அழிச்சிட்டோம் என்று சொல்லி நீங்க சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்க சொல்லும் போது நாங்க மேலதிகமாக உங்களுக்கு ஏற்கனவே 5 அடிச்சோம்னா 10 அடிக்க வேண்டி வருது. ஏன்னா எங்க கிட்ட இருக்குங்கிறத நாங்க காட்டணும்ல அப்படின்னு சொல்லி இன்றைக்கு ஜொல்பகாரி சொல்வது மட்டுமல்லாம அவர் மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடைய ஏவுகணைகள், ஈரானுடைய ஆளில்லா விமானங்கள், அதே போன்று ஈரானுடைய மற்ற உபகரணங்கள், இதெல்லாம் அமெரிக்காவும் இஸ்ரேல்ல உட்கார்ந்துக்கிட்டு கணக்கு போடாதீங்க. என்ன அறிவிக்கிறது கேட்டா, யுத்தத்துக்கு முன்னாடி இஸ்ரேல் சொன்னதாக அமெரிக்கா அறிவிச்சாங்க, ஈரானிடத்தில் 2000 பேலிஸ்டிக் மிசைல் இருக்கிறது. ஏற்கனவே நம்ம இதை சொல்லி இருக்கிறோம். 2000 பேலிஸ்டிக் மிசைல்ல 400 மிசைல்களை அழிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் சொல்றாங்க. 400 அழிச்சிட்டு தான் என்ன சொன்னாங்கன்னு கேட்டா, நாங்க 60% அழிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. 2000ங்கிறத வச்சு இப்படி கணக்கு போடுறாங்க. ஆனா உண்மையிலேயே இன்றைக்கு ஜொல்பகாரி சொல்லும் போது என்ன சொல்றாருன்னு கேட்டா, நீங்க இஸ்ரேல் சொல்றதை கேட்டுக்கிட்டு எங்க ஆயுதத்தை முடிவெடுக்காதீங்க. எங்க ஆயுதத்தை எங்க நாட்டுக்குள்ள இருந்து நான் முடிவெடுக்கணுமே தவிர இஸ்ரேல்காரன் எப்படி முடிவெடுக்கலும், எங்கள்கிட்ட 2000 தான் இருக்கு, 3000 தான் இருக்குன்னு சொல்லி, அப்படின்னா இவ்வளவுக்கு எங்க ஆயுதம் எல்லாமே முடிஞ்சிருக்கணுமே, நாங்க திரும்ப அட்டாக் பண்றோமே என்று சொல்லி ரொம்ப சிலாகிச்சு கன்னத்துல அரைஞ்ச மாதிரி அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இன்றைக்கு ஈரானுடைய IRGC-னுடைய ஊடக செய்திகளை வெளியிடக்கூடிய ஹாத்தமல் அன்பியா படைப்பிரிவினுடைய செய்தி தொடர்பாளர் இப்ராஹிம் ஜொல்பகாரி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய செய்திகள் வெளியாக இருக்கிறார். அதே நேரம் இன்றைக்கு 90வது அலை தாக்குதல்கள் இந்த யுத்தத்துல ஈரான் தரப்புல நடத்தக்கூடிய இந்த சண்டைக்கு அவங்க வச்சிருக்கக்கூடிய பேரு ட்ரூ ப்ராமிஸ் 4. இது 4ஆம் கட்ட தாக்குதல். இந்த 4ஆம் கட்ட தாக்குதலில் 90வது அலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. 2 கட்டமாக நடத்தப்பட்டது. அதை தாண்டி டெல் அவீவ், ஹைஃபா, ஈலாது, நெகோவ், பீர்ஷேபாவில் இருக்கக்கூடிய இராணுவம் பயிற்சி எடுக்கக்கூடிய பகுதிகள், இந்த பகுதி எல்லாத்தின் மேலையும் நாங்கள் இன்னைக்கு பயங்கரமான தாக்குதல் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறாங்க. இது இஸ்ரேலுடைய ஊடகங்களும் கதறி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு ஜெருசலம் போஸ்டாக இருக்கலாம், வைனட்டாக இருக்கலாம், எல்லோருமே இந்த அட்டாக் எல்லாம் கடுமையாக விழுந்திருக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன, இப்ப அயன்டோம் எல்லாம் காலி, அதே மாதிரி ஏரோ சிஸ்டம் காலி, கடைசியாக தேடுன்னு கொண்டு வந்தாங்க, அதுவும் காலியா போயிடுச்சு. அதனால வாங்குற அடியெல்லாம் சிம்ம சொப்பனமாக வாங்கிட்டு இருக்கிறாங்க. இப்பதான் உயிருண்டா என்ன, ரத்தமுண்டா என்ன, காயமுண்டா என்ன, யுத்தமுண்டா என்னங்கிறதெல்லாம் யூதர்களுக்கு தெரிய வருகிறது. எனவே அடுத்தவனுக்கு இந்த காயங்கள் வருகிற போது ரசித்தவர்கள் தற்போது அதனுடைய விளைவுகளை புரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற ஒரு நிலை ஏற்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் மிக முக்கியமான ஒரு செய்தியை சொல்லியிருக்கிறார். என்னன்னு கேட்டா, இந்த ஈரானுடைய அணுசக்தி பிரச்சனையை யுத்தத்தால தீர்க்க முடியாது, பேச்சுவார்த்தையால மட்டும்தான் தீர்க்க முடியும் அப்படிங்கிறாரு. இவரும் ஈரான் கொடுத்த அடியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் சொல்றாரு. ஏன்னா எல்லோருமே யுத்தம் பண்ணணும் நின்றாங்கல்ல. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த பிரச்சனையெல்லாம் யுத்தத்துல தீர்க்க முடியாதுங்க, பேச்சுவார்த்தையில தான் தீர்க்க முடியும், நீங்க ஏன் சண்டை பிடிக்க போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹொர்முஸ் ஜலசந்தியை திறக்கிறதுக்கு ராணுவ நடவடிக்கை ஒன்று எடுக்கணும், எல்லா நாடும் வாங்கன்னு அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கூப்பிட்டாரு. இது யதார்த்தமற்றது, இராணுவத்தை கொண்டு ஹொர்முஸை திறக்கவே முடியாது என்று சொல்லி மிக தெளிவாக இன்றைக்கு பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் தென்கொரியாவுக்கு ஒரு விஜயத்தின் போது சொல்லுகிறார். மேலதிகமாக என்ன சொல்றாருன்னு கேட்டா, அப்படியே நீங்க இராணுவ அட்டாக்னு போனாலும் மிக நீண்ட காலம் இருக்கும், பல வருஷங்கள் ஈரான் நமக்கு அடிச்சுக்கிட்டே இருப்பான். நீங்க ஹொர்முஸை திறக்குதுங்கிறது என்ன கேட்டா, இது சும்மா திறந்து விட்டு வர்றதுக்கு பல ஆண்டுகள் ஈரானிடத்திலிருந்து அடி வாங்க வேண்டி வரும். ஹொர்முஸ் ஜலசந்தியை கடக்கிற வரைக்கும் குறிப்பிடத்தக்க வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஈரானுடைய புரட்சிகர இராணுவ படையை பொறுத்தவரையில அவங்களுடைய அச்சுறுத்தல்களுக்கு, பலிஸ்டிக் ஏவுகணைகளுக்கும் அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேறுபல ஆயுதங்களுக்கும் இடையில நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க ஈரானை அழிச்சிட்டோம், நாட்டை பிடிச்சிட்டோம் சொல்லுவீங்க, ஆனா ஹொர்முஸால கப்பல் போக விடுவானா? சாதாரணமாகவே ஒரு சோமாலியா கடற்கொள்ளையர்களும் பாங்க, அவங்கள்ட்ட இருந்து கப்பலை பாதுகாக்கிறதே பெரிய விஷயம். அதை தாண்டி யமன்ல இருக்கக்கூடிய ஹூத்திஸ்ட இருந்து கப்பலை பாதுகாக்கிறதே பெரும்பாடுபட்டாங்க. இப்போ ஒரு நாடு, அவங்க ஒரு மாபெரும் இராணுவம், இத்தனையா 40 ஆண்டு காலம் பாலிஸ்டிக் மிசைல் செஞ்சிருக்கிறான்,
அதெல்லாம் வச்சுக்கிட்டு நாங்கள் எப்படி இவங்ககிட்ட வந்து தப்பிக்கிறது, அதனால இது சாத்தியமே இல்லை, அந்த இராணுவ நடவடிக்கைக்கு நாங்கள் போக மாட்டோம், அது யதார்த்தமே இல்லாதது அப்படின்னு சொல்லி ஈரான் தான் பலம் மிக்கது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கிறார் பிரான்சினுடைய அதிபர் இம்மானுவேல் மெக்ரான் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறார். அதே நேரத்தில் மேலதிகமாக இன்றைக்கு ஹிஸ்புல்லாக்கள் ஈரான் அடிச்ச மாதிரியே பலமான தாக்குதல்களை நடத்தி கொண்டிருக்கிறார். அதே நேரம் இஸ்ரேலுடைய 2 தாக்குதல் ஹெலிகாப்டர்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறார்கள். இதுவரைக்கும் இஸ்ரேலுடைய எந்த ஒரு ஊடகத்தில் நீங்க போய் பார்த்தீங்கன்னா இந்த செய்தி அவங்க சொல்ற மாதிரி தெரியல. என்ன பண்றாங்கன்னு கேட்டா 2 ஹெலிகாப்டர்கள் ஏதோ ஒரு சிக்கலுக்கு மாட்டி இருப்பது போன்று செய்திகள் வருகிறது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர ஹெலிகாப்டர் சுட்டு வீழ்த்தப்பட்டுடுச்சுங்கிற செய்திகளை சொல்ல மாட்டேங்கிறாங்க. 2 ஹெலிகாப்டரை இன்றைக்கு அழிச்சிருக்கிறாங்க ஹிஸ்புல்லாக்கள். இது இந்த யுத்தத்தில் ஒரு மாபெரும் மாற்றமாகவும் பார்க்கப்படுகிற அதே நேரத்தில் ஈரான் மேலதிகமாக இன்னைக்கு இன்னொரு செய்தியை சொல்லியிருக்கிறாங்க. இந்த சமாதானம் பேச்சுவார்த்தை நடக்குது, பாகிஸ்தான் உள்ள வராங்க, பேச போறாங்கன்னு சொல்லிக்கிட்டே ராணுவத்தை கொண்டு இறக்குறது, இந்த ஏமாத்து வேலையை எங்ககிட்ட வச்சுக்கிற கூடாது, ஏமாத்திக்கிட்டே இருக்குன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு மேலதிகமாக தாக்குதல் நடத்துவோம் என்று சொல்லியிருக்கக்கூடிய சூழல்ல இன்றைக்கு ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார் அமெரிக்க மக்களுக்கு. ரொம்ப தெளிவான ஒரு கடிதம், உருக்கமான கடிதம் என்றெல்லாம் நம்ம பார்க்க தேவையில்லை. ஒரு அதிபராக ஒரு புத்திசாலித்தனமாக ஆல்ரெடி மசூத் பெசக்ஷியன் ஒரு கல்விமான் படித்தவர் தான். எனவே அவருடைய இந்த கடிதம்ங்கிறதும் ரொம்ப சூப்பரான பல தகவல்களை இணைத்து அமெரிக்க மக்களை விழித்து எழுதப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கடிதம். அந்த கடிதத்தில் அவர் மிக தெளிவாக சொல்லக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு கேட்டால், அல்லாவின் திருப்பெயரால் என்று சொல்லி ஆரம்பிக்கிறாரு. கருணையாளனும் இரக்கமுடையவனுமாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய திருப்பெயரால் ஆரம்பிக்கிறேன் என்று சொல்லிட்டு அமெரிக்க மக்களே அப்படின்னு சொல்லி விழிச்சு பேசுறாரு. பொய் பிரச்சாரங்கள், அதே போன்று திரிக்கப்பட்ட கட்டுக்கதைகள், இந்த செய்திகளுக்கு மத்தியில உண்மையை தேடி சிறந்த வாழ்க்கையை விரும்பக்கூடிய அனைவருக்கும் கருணையும் ஏக இறைவனுடைய அமைதியும் உண்டாகும் அப்படின்னு சொல்லித்தான் ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா நிறைய பொய் செய்தி வருது, இதுக்கடையில் நீங்க உண்மையை தேடினீங்கன்னா உங்களுக்கு இறைவனுடைய அமைதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுங்கிறது உலகத்துல மிக பழமையான நாகரிகங்களை கொண்ட ஒரு நாடு, அதை மறக்கிறதுக்கே இல்லை. அமெரிக்காவுடைய ஹிஸ்டரி எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா வெறும் 270 ஆண்டுகள் 300 ஆண்டுகளுக்குள்ளதான் அமெரிக்காவுடைய ஹிஸ்டரி. ஆனா ஈரானுடைய பாரசீகத்தினுடைய ஹிஸ்டரின்னு பாத்தீங்கன்னா அது 7000 ஆண்டுகளை தாண்டியது. எனவே ஒரு உலகின் மிக பழமையான நாகரிகங்களை கொண்ட ஒன்றாக ஈரான் இருக்கு. நவீன கால வரலாற்றில் ஈரான் ஒருபோதும் யாரையும் ஆக்கிரமிக்க போகவும் இல்லை, ஆயுத ரீதியாக நாட்டை விரிவுபடுத்த போகவும் இல்லை, நாங்கள் யாரையும் காலனித்துவம் செய்ய போகவும் இல்லை, ஆதிக்கம் செலுத்துகிற பாதையை நாங்கள் தேர்ந்தெடுக்கவே இல்லை. நாங்கள் எந்த நாட்டையாவது போய் பிடிச்சோமா? எங்கேயுமே போய் யுத்தம் பண்ணல, நாங்க எங்க பாட்டுக்கு நாங்க இருந்துகிட்டு இருந்தோம். இதுதான் எங்களுடைய நவீன கால வரலாறாக இருக்கிறது. தாக்கியவர்களை மட்டும்தான் துணிச்சலோடு நாங்கள் முறியடித்திருக்கிறோம். எங்களுக்கு இஸ்ரேல்காரன் அடிச்சா நாங்க திருப்பி அடிச்சிருக்கிறோமே தவிர, பலுசிஸ்தான்ல அடிச்சாங்க திருப்பி அடிச்சிருக்கிறோமே தவிர, நாங்களாக எங்கேயாவது போய் அடிச்சிருக்கிறோமா அப்படின்னு சொல்லக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடைய மக்கள் அமெரிக்கா, ஐரோப்பிய அல்லது அண்டை நாட்டு மக்களுக்கு எதிரான விரோதம் கொண்டவர்கள் அல்ல. ஈரான் மக்களை பொறுத்தவரை அமெரிக்காக்காரனோட எங்களுக்கு கோபம் கிடையாது, யூரோப்காரனோட கோபமும் கிடையாது, வேறு எந்த நாட்டு மக்களோடையும் எங்களுக்கு எந்த கோபமும் பகையும் கிடையாது. அரசுகளையும் மக்களையும் நாங்க எப்பயுமே வேறுபடுத்தி தான் பார்க்கிறோம். எங்களுக்கும் அமெரிக்காவுக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில பிரச்சனை இருக்குது, எங்களுக்கும் யூரோப்புக்கும் இடையில பிரச்சனை இருக்குது, ஆனா எங்களுக்கு மக்களுக்கும் இடையில எந்த பிரச்சனையும் கிடையாதுன்னு சொல்லிட்டு, இது எங்களுடைய கலாச்சாரத்தின் ஆழமான கொள்கை, இதுதான் எங்க ஆழமான கொள்கையே அப்படின்னு சொல்லக்கூடிய மசூத் பெசக்ஷியன் அவருடைய கடிதத்தில் மேலதிகமா என்ன எழுதுறாருன்னு கேட்டா, ஈரான் மற்ற நாடுகளுக்கு அச்சுறுத்தல் என்று சொல்வது வரலாற்று உண்மைக்கும் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைக்கும் பொருந்தாத செய்தி. ஈரானால அவங்களுக்கு அச்சுறுத்தல், இவங்களுக்கு அச்சுறுத்தல் சொல்றாங்கல்ல, அது பொருந்தாத செய்தி. இது சக்தி வாய்ந்த ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தங்களுடைய பொருளாதார தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு பொய். இது எங்களை அச்சுறுத்தல் என்று ஏன் சொல்றாங்கன்னு கேட்டா, அவன் சம்பாதிக்கணும், அவனுக்கு அரசியல் பண்ணிக்கிறணும், உங்களை வச்சு அவன் ஆட்சியை பண்ணிக்கிறணும், இதுக்காக வேண்டி உருவாக்கி இருக்கக்கூடிய ஒரு பொய்யான செய்தியாக இருக்கிறது என்று ஆயுத தொழிலை செய்யக்கூடியவர்கள், இராணுவ ஆதிக்கத்தை தக்க வைத்துக் கொள்ள விரும்புகிறவர்கள், அதே போன்று இராணுவ சந்தையை கட்டுப்படுத்த விரும்புறவங்க, அதாவது ஆயுத வெப்பன் சப்ளை பண்ணக்கூடிய சந்தை இருக்குதா இல்லையா, அதை கட்டுப்படுத்தணும் என்று விரும்பக்கூடியவங்க, இந்த மாதிரி ஆட்கள் எல்லோருமே என்ன பண்றாங்கன்னு கேட்டா, ஒரு போர் தொடங்காத நாட்டுக்கு ஒரு அச்சுறுத்தல் என்று சொல்லிக்கிட்டு ஈரான் மேல தாக்குதல் நடத்த வர்றாங்க. அதனாலதான் நாங்க தற்காப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறோம். இந்த தாக்குதல் எல்லாமே ஆயுத பிசினஸுக்காக நடக்கக்கூடியது என்பதை அமெரிக்க மக்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லிட்டு, ஒருபோதும் யுத்தமே
யுத்தமே ஆரம்பிக்காத நாட்டின் மேல உங்க நாடு தாக்குதல் நடத்தியது சரியா என்று சொல்லி கேட்கக்கூடியவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, நாங்கள் நடத்துகிற தாக்குதல் என்பது சுய பாதுகாப்பு மட்டும்தான். 1953 அமெரிக்கா எங்கள் ஜனநாயகத்தை கவிழ்த்தது, எங்க நாட்டுக்கு இருந்த ஆட்சி ஜனநாயகத்தை கவிழ்த்தாங்க, எங்களுடைய வளங்களை தேசிய மயமாக்குறதுக்கு நாங்க முயன்றோம், அதையெல்லாம் 1953 தடுத்தாங்க. அதனாலதான் பிற்பட்ட நாட்கள் அவங்களை நாங்க வெளியேற்ற வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது, அவர்களுக்கு எதிரான புரட்சியை வெடித்தது என்று சுட்டிக்காட்டக்கூடிய மசூத் பெசக்ஷியன் சதாம் ஹுசைனுக்கு ஆதரவு கொடுத்து, நாங்க ஈராக்கும் ஈரானும் சண்டை பிடிக்கும் போது சதாமுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களுக்கு எதிராக இருந்தார்கள், நாங்க உங்களுக்கு செஞ்ச அநியாயம் என்ன, நீங்க ஏன் சதாமுக்கு சப்போர்ட் பண்ண போனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறவரு, அணு ஆயுத ஒப்பந்தம் ஒன்று நாங்களும் யூரோப்பும் அமெரிக்காவும் செஞ்சிருந்தோம். அந்த ஒப்பந்தத்தை அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் கிழிச்சு வீசினார். நாங்களா கிழிச்சு வீசினோம், நீங்க தானே கிழிச்சு வீசினீங்க. அழகா பட்டியலை போடுறாரு, எங்களுக்கு எதிராக நீங்க இருக்கிறீங்களே தவிர உங்களுக்கு எதிராக நாங்க இருக்கல. அதே மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கும் போதே 2 வாட்டி எங்க மேல அட்டாக் பண்ணிருக்கீங்க. ஏற்கனவே ஜூன் மாத அட்டாக்கும் எங்களோட பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே பண்ணினீங்க, இப்பொழுதும் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டே எங்க மேல அட்டாக் பண்ணினீங்க. இதுவெல்லாம் எங்களுக்கு அமெரிக்க அரசு செய்த மாபெரும் துரோகம். ஆனாலும் இந்த அழுத்தங்கள், இப்படி தாக்குறது, எங்களை அடக்க நினைக்கிறது, எங்களுக்கு எதிராக செயல்படுறது, இதுவெல்லாமே எங்களை பின்வாங்க வைக்கவில்லை என்று சொல்லிட்டு சொல்றாரு. நீங்க ஈரானை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, 30% இருந்த ஈரானிய மக்களுடைய கல்வி அறிவை 90% மேல் உயர்த்தி இருக்கிறோம். உயர்கல்வி, தொழில்நுட்பம், மருத்துவம், உள்கட்டமைப்பு எல்லாமே பெரிய அளவில் முன்னேறி இருக்குது. ஈரானுக்கு வந்து பாருங்கிறாரு. ஈரானுக்கு வந்து பார்த்தா தெரியும், நாங்க தொழில்நுட்பத்துல, உயர்கல்வியில எல்லாத்துலயுமே நாங்க முன்னேறி போய் இருக்கிறோம்னு சொல்லிட்டு, இந்த இப்ப நடக்கக்கூடிய யுத்தம் இருக்குதா இல்லையா, இந்த யுத்தத்துல குண்டு வீச்சு, தடைகள், இதெல்லாமே எங்கள் மக்களை பாதித்து கொண்டிருக்கு. எங்களுக்கு பொருளாதார தடை விதிச்சிருக்கிறீங்க, எங்களுக்கு குண்டு போடுறீங்க, இதுவெல்லாம் எங்களை கடுமையாக பாதிக்கிறது என்று சொல்லிட்டு சொல்றாரு. குழந்தைகளை கொல்றது, புற்றுநோய் மருந்துகள் தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரி மேல குண்டு வீசுவது, உங்களை எல்லாம் கற்காலத்துக்கு அனுப்பி விடுவோம் என்றெல்லாம் பெருமை பேசுவது, இது அமெரிக்க மக்களுக்கு எப்படி உதவும்? ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட்டை நேற்று தான் அமெரிக்க அதிபர் சொல்லியிருந்தாரு, நாங்க ஈரானை அழிச்சு கற்காலத்துக்கு அனுப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதெல்லாம் சுட்டிக்காட்டி சொல்றாரு, எங்களுடைய மக்கள் மேல அட்டாக் பண்றீங்க, குழந்தைகளை கொல்றீங்க, அதே மாதிரி புற்றுநோய்க்கு மருந்து தயாரிக்கக்கூடிய ஃபேக்டரிகளை அழிக்கிறீங்க, மருந்து ஃபேக்டரிகளை, இது எல்லாம் பண்ணிட்டு ஈரானியர்களை கற்காலத்துக்கு நாங்க அனுப்புவோம். எங்களை நீங்க கற்காலத்துக்கு அனுப்புறதுனால அது எப்படி அமெரிக்க மக்களுக்கு லாபமா அமையும்? அதனால அமெரிக்க மக்களுக்கு என்ன பலன் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்படியே அமெரிக்க மக்களுடைய மூளையை திறந்து விடுற மாதிரி அழகாக அவருடைய கடிதத்தை அமைத்திருக்கக்கூடிய ஈரானுடைய அதிபர் மசூத் பெசக்ஷியன் அவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, இஸ்ரேல் தன்னுடைய நலனுக்காக, தன்னுடைய தேவைக்காக அமெரிக்காவை பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அமெரிக்கா ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய நிலையில நீங்கள்லாம் இருக்கும்போது இஸ்ரேலுடைய கவர்மெண்ட் அமெரிக்காவை வந்து தன்னுடைய ஏஜென்ட்டாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கு. நீங்க அமெரிக்கா ஃபர்ஸ்ட்னு நீங்க கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனா இஸ்ரேல்காரன் உங்களை பயன்படுத்தி உங்களோட நாட்டையே நாசமாக்கிக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு, எங்களுடைய மக்கள் படித்தவர்கள், எங்களுடைய மக்கள் திறமையானவர்கள், உலகிலேயே தலை சிறந்த பல்கலைக்கழகங்களில் படிக்கக்கூடிய எங்க மக்கள் நீங்க பார்க்க முடியும், வேலை செய்யக்கூடிய மக்களை பார்க்க முடியும். ஈரான் மக்கள் உலகம் முழுவதும் மிக முக்கியமான பொசிஷன்ல இருக்கக்கூடியதை நீங்க பார்க்க முடியும். எனவே உங்க நாட்டுக்குள்ள உங்க டிவிகள் சொல்லுகிற பச்சை பொய்யை நம்பாம, ஈரான்காரனுக்கு அறிவில்லை, ஈரான்காரன் படிக்கல, ஈரான்காரன் முட்டாள், ஈரான்காரன் அப்படி இப்படின்னு சொல்றத நம்பாம உண்மை என்னன்னு தேடி பாருங்க. இந்த யுத்தமே உங்களுக்கு அதுக்குரிய படிப்பினையாக அமைந்திருக்கின்ற இந்த யுத்தம், இந்த மோதலுங்கிறது சாதாரணமாக இல்லாம இதற்கு முன்பிருந்ததை விட அதிக விலை கொடுக்கக்கூடிய நிலைக்கு அமெரிக்காவை தள்ளும். நீங்க நினைச்சுக்கிறாதீங்க சாதாரணமா கடந்து போயிருவோம்னு, கடுமையான விளைவுகளை அமெரிக்க மக்களுக்கு இது ஏற்படுத்தும். டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவுக்கு நலவு செய்யற என்ற பேர்ல நாசத்தை உண்டாக்குறார் என்று சொல்லிட்டு, ஈரான் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பல ஆக்கிரமிப்பாளர்களை நாங்கள் தாண்டி வந்திருக்கிறோம், எனவே இந்த ஆக்கிரமிப்பையும் தாண்டுவோம், ஜெயிப்போம், நிலைப்போம் என்று சொல்லி அவர் அமெரிக்க மக்களுக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் மிக தெளிவாக பேசியிருக்கக்கூடிய காட்சியை நம்ம பார்க்க முடிகிறது. எனவே இது ஒரு முக்கியமான கடிதமாகவும் அவதானிக்கப்படுகிறது. சர்வதேச ஊடகங்களில் அந்த அளவுக்கு துல்லியமாக ரொம்ப யோசித்து கரெக்டாக எழுதியிருக்கக்கூடிய கடிதமாக இருக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்புக்கு நெத்தி பொட்டுல வச்ச மாதிரி, கன்னத்தில் அரைஞ்ச மாதிரி இந்த கடிதத்தை மசூத் பெசக்ஷியன் அவர்கள் எழுதியிருக்கிறார். எனவே ஈரான் தொடர்ந்து வெற்றி பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது. ஈரானுடைய வெற்றியில எந்த விதமான பின்னடைவும் ஏற்படவில்லை. அமெரிக்கா தொடர்ந்து தோத்து வருகிறது, இஸ்ரேல் தொடர்ந்து தோல்விகளை சந்தித்து வருகிறது என்கிற செய்திகளை நம்ம பார்க்க முடிகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் என்னவெல்லாம் நடக்கிறது என்பதை. ஒரு பயணத்தில் இருக்கிற காரணத்தினால்தான் வீடியோ இந்த வடிவத்தில் தரப்படுகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள். ரஸ்மின் மயசி நியூஸ் மற்றும் ரஸ்மின் டாக்ஸ் ஆகிய 2 சேனல்களோடு உங்களுக்கு உடனுக்குடன் இந்த செய்திகளை கொண்டு வந்து தருவதற்கு நாம் தயாராக இருக்கிறோம். உண்மை செய்திகளை கொண்டு வந்து தர வேண்டும் என்பதால் தான்
சில தாமதங்களும் ஏற்படுகிறது. ஏன்னா வர்றது எல்லாமே செய்தின்னு உங்களுக்கு கொட்டி விட்டு உங்கள் நேரத்தை நான் வேஸ்ட் ஆக்கிட முடியாது. ஒரு வீடியோவை நீங்கள் பார்த்தாலும் அன்னைக்கு ஓகே இன்னைக்கு தான் ஈரான் அமெரிக்கா வாரில் நடந்திருக்குதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சுக்கிடுச்சுன்னா அந்த நேரமும் சேவ் ஆகிரும், உண்மையும் தெரிய வந்துடும். நம்ம நிறைய தகவல் தரணும்னு சொல்லி பொய்யான செய்திகளை எல்லாம் ப்ரூஃப் பார்க்காம தேடாமல் சொல்லிட்டோம்னா அது உங்களுக்கும் நல்லது கிடையாது, நேரமும் வேஸ்ட்டாக போயிடும், என்னுடைய நம்பிக்கைக்கும் கெட்ட பேராக மாறிவிடும். எனவே தான் ரொம்ப கரெக்டாகவே அதை தேடி தரணுங்கிற அடிப்படையில் இந்த செய்தியில் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறோம். தொடர்ந்தும் பிரார்த்தனை செய்வோம். ஆக்கிரமிப்புகள் ஓய வேண்டும், ஆக்கிரமிப்பாளர்கள் ஓய வேண்டும் என்கிற பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காகவும் தொடர்ந்து பிரார்த்தனை செய்கிற அதே நேரம் ஜனநாயக ரீதியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் குரல் எழுப்புவோமாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.